Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரீயூஸ் பண்ண போறோம். என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பிரஷ் தான் பண்ண போறோம். அதுவும் ஒரு வேஸ்டான பென்னை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ண போறோம். நான் முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதுக்கு நீங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பெயிண்ட் பிரஷ் செய்யறதுக்கு நான் கொஞ்சம் பூந்தடுப்பத்தோடைய அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் நான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். அதாவது வேஸ்ட்டாக இருந்தது அந்த பூத்தடுப்பும். அதில் கொஞ்சமாக நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சிசர், அப்புறமா ஒரு ரீயூஸ் பண்ண போகிற பென்னு. நான் நிப்பு எல்லாத்தையுமே கட்டிட்டேன். வெறும் அந்த பென்னோட பிடிச்சி எடுத்துவோம் இல்லையா, அதை தான் நான் வச்சுருக்கேன். ரெண்டுமே கட்டிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அந்த பூந்தடுப்பத்தை நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். பின்னாடி இப்படி எந்த சைடு திக்காக இருக்கோ அந்த சைடு மெலிசாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி பின்னாடி சைடும் கட் பண்ணிடுறேன், முன்னாடி சைடும் கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இது அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதை நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிடணும். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது. அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் நம்மளுக்கு வெளில வந்துடும். அது எல்லாத்தையும் கீழே கூட்டிடுங்க. உள்ளே எவ்வளோ இன்சர்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ணதுலாம் லூஸாக இருந்ததுன்னா மொத்தமே உள்ளே போய்டும். அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருசாக இருக்கிறத நான் குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஃப்ளாட் ப்ரஷ் பண்ணுறேன். எனக்கு ஃப்ளாட் ப்ரஷ் தான் பண்ண தெரியும். இது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலே ப்ரஷ் செஞ்சிட்டோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நீங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.